பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயிலும் சுகன்யாவும் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசியும் கூட உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் வந்து சுகன்யாட்ட கேட்குறாங்க, ஏங்க மீனா வந்து செந்தில் தம்பிக்கு லோன் போட்டு கொடுத்ததா அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையை தானே மயில சொன்னேன், நான் என்ன பொய்யா சொன்னேன்? சரி, புருஷனுக்காக இவ்வளோ தூரம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு தான் நான் நினச்சி சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்போ என்னடான்னா இப்போ கோவிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா சொல்கிறாங்க. இல்லைக்கா, நீங்கள் என்னமோ பழிவாங்க சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மயில் சொல்லுவோம். ஆமாம் மயில், நீ வேற பேசாமல் இரு. அவளுக்கு எனக்கும் மீனாவுக்கு எனக்கு ஏதோ முன்ஜென்மத்து பகை போல இருக்குது. என்னைய கண்டாவே ஆகாதுங்குது. எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு என்னடானா அத்தாச்சிகிட்ட சொல்லி அடிவாங்க வச்சுச்சு. இன்னைக்கு என்னடானா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. ஓ, அப்போ நீங்கள் அன்னைக்கு அத்தை எங்கள் அம்மாட்ட மாட்டி விட்டு அடிவாங்க வச்சனால தான் இன்னைக்கு பழிவாங்க அப்படி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம், நான் ஒன்றும் பழிவாங்கலாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராஜி வர்றதை பார்த்துட்டு, ரெட்ட சகோதரிகளில் ஒருத்தி வர்றா, வா நம்ம போயிடலாம். இல்லை இங்கே இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருந்தோம்னா அப்படியே போய் இல்லக்கா, அந்த ஆஃபீஸில் வந்து மேனேஜர் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, சரியில்லை, அதனால தான் அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இல்லை மயில், மறுபடியும் வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனால் நீயும் இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கலாம். மீனாவே பாரு, ஆஃபீஸ் போகுது வருது, வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்ல, இந்த காஃபி கொண்டு அத்தை போட்டு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. ஆஃபீஸில் போய் யாரும் வேலை பார்க்கறது இல்லைன்னு யாரும் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, அப்படிதானே தெரியுது, சும்மா தானே உட்காந்துட்டு இருந்துருவாரு அப்படிங்கிறாங்க. அவங்க போய் எவ்வளவு வேலை பாக்குறோம், 4 பேர்த்துக்கு வித்துட்டு வாங்கி இடுப்போடியே நாங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு வர எங்களுக்கு தான் தெரியும். நீங்க இப்படியே வீட்டுல உட்காந்து சும்மா இருக்கிறவங்க பேச வேண்டியது இல்ல. அதே மாதிரி நான் வீட்டுல வேலை செய்யலன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? காலையில எந்திரிச்சு அவங்க துணி துவச்சு போட்டுதான் நான் கிளம்புறேன். அதே மாதிரி கிச்சனுக்கு நான் வந்து சமையல் பண்றதில்ல யாரு சொன்னா? ஏதோ இன்னைக்குதான் என்னால வர முடியல, இல்லைன்னா நானும் கிச்சன் பக்கம் வந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் நானும் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி விடுமி, நான் இவ போய் பேசுறான், நீ எதுக்கு பேசிட்டு இருக்க, நீ போய் ஆபீஸ் வேலையை பருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அனுப்பி வச்சிருந்தாங்க. தேவையில்லாம ஐயோ எனக்கு தலைவலிக்குது, நீ தேவையில்லாம எதுக்கு சொன்னியா வாயை திறக்கிற, பேசாம இருக்கவே முடியாத ஒன்னால அப்படின்னு நான் போய் தலைவலிக்குது மயில், நான் போறேன், நீ கிச்சனை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னா அவங்களும் போக வேண்டியது, எதுக்கு வீட்டுல உட்காந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சைடா பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து வெளியே வர்றாங்க. பாண்டியன் வந்து குமார் வந்து வழியில நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ராஜி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசாம குமார் வந்து எதுவுமே பதில் பேசாம நிக்கிறாரு. சரி போலாம், எதுக்குன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே குமார் வந்துட்டு இரு ராஜி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுனே என்னன்னே அப்படிங்கும். ஏன் ராஜி, நீ எதுக்கு நீ டியூஷன் எடுத்துதான் நீ படிக்கிறியா அப்படிங்கும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைனே, வீட்டுல யாரும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அவங்க வேண்டான்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் தான் சரி சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லாமே ஏனே அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல நீ பேசாம பெரியம்மாவும் பெரியப்பா வந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும். இல்லனே, எனக்கும் அரசிக்கு நடந்த கல்யாணம் ஒண்ணுதான், ஆனா இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது ஒண்ணு இருக்குல்லனே, வாழ்க்கை ஓட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்லனே அப்படிங்குமே. ஏன் ராஜி, அரசி வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாலும் வந்துருச்சுல, அதே மாதிரி நீயும் வந்துட வேண்டியதானே அப்படின்னு. இல்லனே அப்படியெல்லாம் இல்லனே, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாறி போச்சு. நீ வந்து அரசி வந்து உன்னை உண்மையா லவ் பண்ணி உன் கூட வந்தா, ஆனா நீ வந்து அவளை வந்து சரியா நடத்தல. ஆனா கதிர் வந்து என்னை பிடிக்காம தான் தாலி கட்டினா, ஆனா இருந்தாலுமே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியோ மாறி போச்சு. நம்ம வீட்லயும் அவங்க வீட்லயும் எத்தனையோ தடவை சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த கல்யாணம் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவ வாயை திறக்கவே இல்லை. நானே சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் சொன்னேன்னு தான் சொல்லி என்னை சத்தம் போட்டான். அதே மாதிரி என்னை வச்சு அவ்வளவு தாங்குறா. எங்க வீட்டுல இருக்கவங்களும் என்னை அவ்வளவு தூரம் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நான் எப்படினே அங்க வர முடியும்? அதே மாதிரி அவன் படிப்பு செலவு கூட விட்டுட்டு படிப்பு கூட விட்டுட்டு எனக்காக வந்து நான் படிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ செலவு மயில் வந்து அவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு அவங்க வீட்லயும் கெட்ட பேர் வந்து இவ்வளவு தூரமும் எனக்காக தாங்கிட்டு இருக்கா, என்னை நல்லா பாத்துக்கிறான், அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்லி. சரி ராஜி, அரசி எப்படி இருக்கா, அரசியை கேட்டேன்னு சொல்லி நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ராஜிக்குன்னா அதிசயமா இருக்கு, என்னடா நம்ம அண்ணனா அப்படி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க.
யாருமே என்னடானா பாண்டியன் வந்து கீழே விழுந்து கூட்டிட்டு வராங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க. மயில் பார்த்துட்டு ஐயோ மாமா என்னாச்சு இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு வீடவே ஒரு கத்து கூப்பிட்டாங்க எல்லாத்தையுமே. என்னங்க ஆச்சு, கொஞ்சம் பார்த்து இருக்க மாட்டீங்களா அப்படிங்குமே. எங்க என்ன ஆச்சு விழுந்தீங்க அப்படின்னு பழனி சொல்றாரு. இல்ல கடையில தண்ணி படிய கழுவி விட்டுருந்தாங்க, அந்த நேரம் பார்த்து மச்சான் வரவு வலிக்கு விட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லைங்க. வயசான காலத்துல எதுக்குதான் இப்படி போட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியல. என்ன பேச்சுவாக்குல இப்படியே வயசானவங்கன்னு சொல்றேன். ஆமா உங்களுக்கு என்ன இப்பதான் 16 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது பார்த்து வரக்கூடாது, சரி நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவோட அம்மாவும் அப்பா வராங்க. என்ன சம்பந்தி திடீர்னு சொல்லாம கொள்ளாம அப்படின்னு. என்ன சம்பந்தி ஆச்சு காலில் அப்படின்னு. இல்ல படியில வலிக்கி விட்டு விழுந்துட்டேன், கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதா சம்பந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு. இன்னும் 1 வீக் கழிச்சு வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சரவணன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன சம்பந்தி மாப்பிள்ளை கடைக்கு வராதனால உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்குதா அப்படின்னு சொல்லி